இன்னைக்கான எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இந்த வாரம் வந்து திவ்யா வர்சஸ் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போக போகுது. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு கன்டென்ட்ட தான் சாண்ட்ரா அவர்களும் வந்து குடுத்துட்டுருக்காங்க. திவ்யா அவர்களும் குடுத்துட்டுருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரொம்ப நட்பு ரீதியா பழகிட்டு இருந்த திவ்யா அவர்களும், சாண்ட்ரா அவர்களும் கடந்த சில வாரங்களாக வந்து சரியா பழகுனதே கிடையாது. குறிப்பா பிரஜன் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே நேர் விரோதியா ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, சாண்ட்ரா அவர்கள்லாம் முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. திவ்யா மேலே அவ்வளோ கடுமையாக. பட் திவ்யா அவர்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் சாஃப்டாக பொலைட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக திவ்யா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்கள் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டெக்கோரம், டிசிப்ளின் அப்படிலாம் வந்து பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் சாண்ட்ரா கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் பம்மி பம்மி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சுத்தமாக வந்து புரியவே இல்லை. ஸோ இது நாளடைவில் பெருசாகிட்டே வந்து போயிட்டுருக்கு. அது எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து திவ்யாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் திவ்யா அவர்கள் இன்றைக்கி நாமினேஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் தான் வேறு மாதிரி வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கான வெஞ்சன்ஸ் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து மாறி வாரி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கான நாமினேஷன் முடிவுகள் வந்து வந்திருக்கு. 11 பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியலும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் புதிய தலைவராக நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் வந்து ஆகியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கான எபிசோடில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாண்ட்ரா மற்றும் அமித் காலையிலே உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷை பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க, விக்ரம் பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க, வியானா ஏன் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக திவ்யாவை பற்றி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திவ்யா வந்து கிளியராக தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி கேவலமான டர்ட்டியான கேம் வந்து நான் விளையாட மாட்டேன். ஆக்சுவலாக அன்னைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தாங்களே அந்த பொண்ணாவே வந்துட்டு என்ன வந்து தேர்ந்தெடுத்துட்டு திடீர்னு வந்து அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இப்படியெல்லாம் நான் கூட வந்து கேம் விளையாடிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு கேவலமாக வந்து விளையாடுறது கிடையாது, நான் வேறு மாதிரிலாம் கேம் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு தடவை நீங்கள் பேசி பார்க்கலாம்ல, ஒரு தடவை கன்ஃபரன்ட் பண்ணி பாருங்கள், ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவளை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்கல, அவ கூட எனக்கு பேசுகிறதுக்கே எனக்கு வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய சாண்ட்ரா அவர்கள். அண்ட் விக்ரமை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பிரஜன் அவர்கள் எவிக்டாக வெளியே போனதுக்கான காரணம் அவங்க தனிமையாயிட்டாங்க. சொல்லப்போனால் என்கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவர் வந்து உள்ளர வந்து இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து தனியானதுனால அவர் வந்து எவிக்டாகி வெளியே போயிட்டார். அதே போல் வியானா அவர்களும் தனியாகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் எவிக்டாகி வெளியே போயிட்டாங்க. ஏன்னா எப்ஜே ஆதிரே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறதுனால வியானா எவிக்டாகி வெளியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க, ஏன்னா நான் தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இருந்துட்டுருக்கேன். ஸோ திவ்யா கணேஷும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்கில் போய் வந்து சேர்ந்துருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து அமித் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அமித்தே வந்து அப்போ தான் யோசிக்கிறாப்புல, ஓ மை காட், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இருக்கா அப்படின்ற லெவலுக்கு. ஸோ மேபி இருக்கலாம், ஏன்னா அப்படி தான் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. தனிமையாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ மேபி இருக்கலாம், ஏன்னா கண்டென்ட் வரல, அவங்க தனியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிறதா, இல்லை வந்து குரூப்பாக கேங்காக வந்து இவங்க வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து அவங்கள தூக்கி அடிக்கிற மாதிரி வேலைகளை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் சாண்ட்ரா சொல்கிறதுல சில உண்மைகளும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பால், டீ, காஃபி, முட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து எடுத்து வச்சுருந்தாரு. பிகாஸ் ஆஃப் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க செஞ்ச தப்புனால. ஸோ அது வந்து மறுபடியும் இன்றைக்கி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்வதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் தேங்க்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட பிக் பாஸ் அவர்களுக்கு. நாங்கள் வேலை செஞ்சோமோ இல்லையோ, ஆனால் நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து குற்ற உணர்ச்சியோடு தான் அந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சோம். நாங்கள் அதை உணர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் மைக்கை போட்டுக்கிட்டே தான் வந்து பேசுவோம். மைக்கை போடாமல் நாங்கள் பேசவும் மாட்டோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் போட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஸோ இந்த தலைவர் போட்டியில் வந்து யார் பங்கு கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாப்பிக்காக தான் வந்திருந்தது. உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே பெருசாக வந்து தெரியல, எந்த அடிப்படையில் வந்து இவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க, இல்லை இந்த வாரத்தில் வந்து தலைவர் அப்படின்ற ஆளே
வந்து இல்லாமல் இருக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சாங்க. பட் அதுக்கு வந்து பிக் பாஸ் அவர்கள் ஒரு தரமான செய்கையை வந்து பண்ணி விட்டாப்புல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஷாக்கிங் ஆகிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து விக்ரமெல்லாம் ஒரு மாதிரி மனுஷன் வெறுத்துட்டாப்புல. ஏன்னா அவர் வந்து பாருங்கள் 11 வாரம் வந்து வந்துட்டாங்க. ஒரு தடவை கூட இது வரைக்கும் கேப்டனாகவே இருந்ததில்லை. இன்கேஸ் அவர் கேப்டனாக இருந்தார் அப்படின்னா இந்த டிசிப்ளின்னா என்ன, டெக்கோரம்னா என்ன, அதே போல் சின்சியாரிட்டினா என்ன, பிக் பாஸ்க்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் எனிஹவ் அவர் வரலை அப்படின்றது அவர் மிகப்பெரிய அளவில் ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் தலைவர் போட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா, ஆதிரை, பாரு, வினோத், அமித் மற்றும் சுபிக்ஷா, டோட்டலாக 6 பேர். ஓகேங்களா? ஸோ இது எதன் அடிப்படையில் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நடந்த கேஸில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள தூக்கி தலைவர் போட்டியில் வந்து போட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம்லாம் ஒரு மாதிரி வக்கரத்தோடு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாமா சுபிக்ஷாவுக்கெல்லாம் நான் சும்மா இருந்த பொண்ணு மேலே ஒரு கேஸை போட்டு அந்த பொண்ணை வந்து இப்போ தலைவராக்க போகிறேனே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தோடு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க நக்கலாக வந்து சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு வருத்தம் தெரிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கா பார்வதி இருக்காங்களே, அந்த டாஸ்க்குக்காக கமருதீன் அவர்களை வந்து சப்போர்ட்டராக வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு சப்போர்ட்டர் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கேம் உடைய ஃபார்மெட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா தள்ளு முள்ளு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை கேட்குறாங்க, டேய் வரலையாடா ஏன் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வரல, கானா வினோத் ஆல்ரெடி என்னை வந்து கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சே எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களை யாருமே செலக்ட் பண்ணல. சரி ஓகே, யாரும் செலக்ட் பண்ணலாம் என்ன, நான் செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ரெப்ரியா இருங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாப்புல பிக் பாஸ் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் தலைவர் போட்டி வந்து நடைபெறுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு டாஸ்க்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஃபன் எதுவுமே இல்லை. அதனால் ஒரு 1 ஹவர் எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த பால் கனெக்ட் பண்ணுற விஷயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க தலைவர் போட்டிக்கான டாஸ்கில். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து 29 பால்களை வந்து எடுத்திருக்காங்க. அரோரா அவர்கள் 30 பாலை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வரைக்குமே அவங்க தான் பயங்கர லீடிங்கில் வந்து இருந்திருப்பாங்க. அரோரா தான் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. பட் அதுக்கப்புறம் கானா வினோத் 32 பால்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேகரிச்சிருப்பார். அதுக்கடுத்து ஆதிரை 28 பால்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அண்ட் அமித் அவர்கள் 29 அண்ட் பார்வதி அவர்கள் 29. ஸோ எல்லாருமே ஈக்குவலண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதில் பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்தது வந்து அரோரா, கானா வினோத் மற்றும் சுபிக்ஷா அண்ட் பார்வதி அண்ட் அமித். ஓகேங்களா? ஆதிரை விடுங்க, ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செம டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த டாஸ்க் வந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்துடுச்சு. பாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அமைதி ஆகிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையெல்லாம் வந்து நடந்து முடியும். கானா வினோத் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அப்படின்ற மாதிரி வந்து நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க பார்வதி. எனக்காக நீ என்றைக்குமே வந்து நின்றதே கிடையாது, நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஆனால் நீ வந்து கேட்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது கமருதீன் என்ன செய்ய, என்னம்மா எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக தான் வந்து பண்ணேன், கரெக்டாக தான் வந்து செஞ்சேன், அவங்க வந்து பார்த்துட்டே தான் வந்துருந்தாங்க, நீ வேணால் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்கிறாப்புல நம்மளுடைய கமருதீன். பட் இருந்தாலும் பார்வதி வந்து அதை சுத்தமாக கேட்குற மாதிரி வந்து இல்லை. பட் எண்ட் ஆஃப் தி டே கானா வினோத் அவர்கள் வந்து தலைவர் ஆகிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரு வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வர்றதுக்காக. ஸோ எதுக்காக வர்றாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் மீன்ஸ் இது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அதை பற்றி கன்ஃபரண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரு ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ்க்கு வெளியே வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கமருதீன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, எல்லா கேமராவுக்கும் வேணால் நீ கேட்டுப்பாரு, எல்லாமே கரெக்டாக தான் வந்து இருக்கும், நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நீ போடா எப்பா, எப்பவுமே நீ வந்து என்னை எப்பயுமே டீலில் தான் நீ வந்து விடுவ அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க. கமல் வந்து சொல்கிறாங்க, நான் ஏன்டி அப்படியெல்லாம் வந்து பண்ணணும், நீ வேணால் போய் செக் பண்ணி கூட வந்து பாரு, நான் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன், நீ வேணும்னா கூட என்னை வந்து டீலில் விட்டு போயிடுவேன், நான் வந்து அந்த மாதிரி விட்டு போகிற ஆள் கிடையாது, எத்தனையோ இடங்களில் உனக்காக நான் நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாங்க. சும்மா சொல்லாதடா, எல்லா தடவையும் இப்படி தான்டா பண்ணிகிட்டு இருக்க நீ, நான் அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும் என்னை வந்து டீலில் விட்டு கிளம்பி போயிட்டே இருந்து இருக்க, உனக்கு வந்து கானா வினோத்தா இல்லை பார்வதியா இல்லை அரோராவா அப்படின்லாம் வரும்போது என்ன டீலில் விட்டு போயிடுற அப்படின்றத மட்டும் அவங்க வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பயே வந்து கமருதீனுக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்காக நான் எத்தனை தடவை நான் நின்றுருக்கேன், சும்மா அந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காத, ஸோ இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், நான் மட்டும் தனியாகவே வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் பேசுவேன் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்புல. பட் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம, ஆமாடா என்னடாப்பா, ஆமாடா நீ அப்படி தாண்டா பண்ண, டீல் தாண்டா பண்ணிட்டு இருக்க போடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்புல.
அடுத்ததா வினோத் அவர்கள் தலைவர் பதவியை ஏத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் குடுக்கணும், பொறுப்புகள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து வருது. ஸோ அந்த விதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் டீம்ல எஃப்ஜே, சுபி, அரோரா, ஆதிரை மற்றும் திவ்யா அவர்கள் வந்து போடுறாங்க. கிளீனிங் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி மற்றும் சாண்ட்ரா அவர்கள் வந்து போடுறாங்க. பாத்ரூம் கிளீனிங்கில் கமருதீன் மற்றும் விக்ரம் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது. அந்த உருவாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் உள்ளர வராப்புல. உள்ளர மீன்ஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாப்புல. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஏப்பா இந்த வாரம் இந்த வீடு வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்கணும், க்ளீனாக வந்து இருக்கணும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன உடனே ஒரு மாதிரி வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிக் பாஸ் அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து அதுவும் கிளீனிங் டீமெல்லாம் வந்து இது பண்ணி விட்றாங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இறங்கி வந்து சொல்கிறாரு அப்படின்னா, மேபி பார்வதி அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை பார்வதியையும் சாண்ட்ரா அவர்களையும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா அப்படின்றது தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து இருந்தது. அண்டு நம்ம விஜய் சேதுபதி சாரோடைய எபிசோடு வந்து இருந்துச்சு இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை டிஸ்கஸும் பண்ணியிருக்காப்புல, கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நேத்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடந்தது. ஸோ கடைசியான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடந்தது. கரெக்ட், தலைவர் போட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே வந்திருப்பாங்க எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து இருக்கும்போது. அப்போ பிக் பாஸ் அவர்கள் அரோராவை கூப்பிட்டு கொஞ்சம் கிச்சன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளெல்லாம் மூடி விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அரோரா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 5 சாமானங்கள் பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திறந்துட்டே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையுமே வந்து மூடி விட்டுருப்பாங்க. இடியாப்பத்தை வந்து அணில்லாம் சாப்பிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் கூட்டு வான் பண்ணி கொஞ்சம் அதை எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி வந்து மூடி வைக்க சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அரோரா அவர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடு வந்து பயங்கர க்ளீனிங்காக வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பிக் பாஸ் அவர்கள் வந்து சொன்னார். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து எப்படி சொன்னார் அப்படின்னா, உண்மையாலுமே பார்வதி மற்றும் நம்ம சாண்ட்ரா அவர்கள் செலக்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக வந்து சொன்னார். ஸோ அதனால் அதையே வந்து பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க 2 பேருமே பெருசாக ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்து இருக்குது. குறிப்பாக பார்வதி வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுல எண்ணம் வந்து இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதிரை வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, பிக் பாஸ் அவர்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா இடமும் க்ளீனிங்காக வந்து இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஏரியாவும் க்ளீனாக வந்து இருக்கணும். அந்த டைனிங் ஹால் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எப்பயுமே க்ளீனிங் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க முடியாது, எங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது. என்ன நீங்கள் புதுசாக வந்து சொல்கிறீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தானே வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணுவாங்க, இது என்னங்க ஒவ்வொரு வேலைக்கும் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம், பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய வேலை வைக்கிறாங்க எங்களுக்கு க்ளீனிங் அப்படிங்கிற பேரில், ஸோ எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லும்போது, எஃப்ஜே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க க்ளீனிங் வந்து ஒழுங்காக பண்ண முடியல, இல்லை 3 வேலையும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்களா, அப்போ நாங்களும் வந்து சாப்பாடை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் வந்து சமைப்போம். ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. சுபிக்ஷா அடுத்த கட்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு தான் வேலையே வந்து அதிகம், ஏன்னா 3 வேளை நாங்கள் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுபிக்ஷா இத்தனை நாட்கள் நீங்கள் எல்லாம் கோமாவில் வந்து இருந்தீங்களா சுபிக்ஷா, எல்லாரும் செய்கிறதா சுபிக்ஷா, கிச்சன் டிவியில் யார் போட்டாலே அந்த வேலைகளை செய்வாங்க சுபிக்ஷா, நீங்கள் மட்டுமே வந்து செய்ய வேண்டியது இல்லை சுபிக்ஷா, புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக மட்டுமே நீங்கள் வந்து இத்தனை வேலைகளை இத்தனை குறைகளை வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போ தான் இந்த வாரத்தில் தான் அரோரா, சுபிக்ஷா இவங்களெல்லாம் வந்து கிச்சன் டிவிலே நாங்கள் பார்க்குறோம், என்ன சேஃபர் ஜோனாக வந்திருக்காங்க தெரியுமா, அவங்க வேலை செய்கிறதுக்கே கஷ்டம் மக்கள், இவங்களுக்கெல்லாம் ரியலாகவே சொல்கிறேன், வேலை செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். சரி, பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வினோத் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாப்புல, இல்லை பசியோடு நிறைய பேர் வந்து பரிமாறுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு வந்து போடுறாங்க, அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு கூட வந்து தெரியும், ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை, எஃப்ஜே, கடி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை அவங்க பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், க்ளீனிங்காக இருக்கணும்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் பார்வதி சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க ஒன்றும் கிடையாது நீங்கள், ஓகேவா, காலைல சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடு சிந்தி இருக்குது, இறஞ்சிருக்கு அப்படின்னா
அது நீங்களே எடுத்துடலாமே, அது ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிச்சன் டீமில் 5 பேர் வந்து இருக்கீங்க, அந்த 5 பேர் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு ஆள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தானே ஆகும், அவ்வளோ தானே ஆகும். ஸோ நீங்களே அதை க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் அதிகப்படியான வேலைகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி க்ளீனிங்காக இருக்கணும், அந்த வேலையும் நம்ம பார்வதி கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. பட் பார்வதி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏப்பா செய்யும்போதே அது ஒழுங்காக செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆளை போட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதாவது நீங்கள் சாப்பிடும்போதே அதை கரெக்டாக கிளியர் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது பருக்க இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க, இல்லை மாதுளம்பழம் சாப்பிட்றீங்க, இதில் அது வந்து ஸ்கின் அவுட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் அந்த டேபிள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா, அது யார் உரிக்கிறீங்களோ அவங்க எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டிங்க அப்படின்னா வேலையே முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி பார்வதியோட வாக்குவாதம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்க என்ன க்ளீன் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து ரூடாக வந்து பேச ஆரம்பித்த உடனே கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செம காண்டாயிட்டாங்க. செம காண்டாயிட்டாப்புல காண்டான உடனே ஆனாலும் சிரிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் டிஸ்கஷன் நடந்ததுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே நாங்கள் லிவிங் ஏரியா மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோம், எங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும், ஸோ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரை அண்ட் கோ வந்து இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியவே முடியாது, அவங்க எப்படி இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் முடியவே முடியாது. இத்தனை நேரம் இவ்வளோ நேரம் வந்து டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டுருக்கு, இவ்வளோ பேச்சு வந்து பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்துட்டு இல்லை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது அப்படிலாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரி வந்து பேசுகிறாங்க. அண்ட் எஃப்ஜே பேசுகிறாங்க, அரோரா அவர்களும் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வினோத் அவர்கள் தரமான செருப்படி வந்து கொடுத்துருப்பாப்புல. எப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமா உனக்கு வந்து க்ளீனாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இப்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை பார்வதிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பிரச்சனையா, உனக்கு வேலை ஆகணுமா இல்லை வேலை செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆதிரையை வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்து செஞ்சு விட்ருப்பாப்புல. அதுக்கப்புறம் பார்வதியும் பிடிச்சி திட்டி விட்ருப்பாப்புல, என்னங்க நீங்கள் நான் சொல்கிறதே வந்து கேட்கவே மாட்டேன்றப்பாரு, முதல்ல வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றத கேளு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன பிரச்சனை வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் வந்து யோசித்து முடிவு பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து உருவாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு, வினோத், விக்ரம். பாரு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த இடத்துல க்ளீன் பண்ணிடுறோம், சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸு, பிக் பாஸ் ஹவுஸு, கிச்சன் இன்னர் அவுட்ரு எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அங்கே வந்து விக்ரம் அவர்களும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணுறதா தான் அவங்க வந்து ஒப்பந்தம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் எங்களுக்கு வேலை கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்வதி அவர்கள் அட்வான்டேஜாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணுறாங்க. அது நம்மளால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. இப்போ விக்ரம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரேன், ஓகேவா, ஸோ நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடியும், எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாப்புல. பட் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஹெல்ப்புக்காக தானே வராங்க, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டோம், அந்த இடத்துல வந்து டஸ்ட்டே வந்து சேராது, குப்பையே வந்து சேராது, குப்பை எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து செய்யட்டும், ஸோ அதுதானே ஹெல்ப்பாக இருக்கும், எதுவுமே இல்லாத இடத்துல போய் க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையிடுறாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து வினோத் அவர்கள் வேண்டவே வேண்டாம், முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் போய் விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அவங்களுக்கு வந்து வேலை அதிகம், உள்ள வெளியே வராண்டா, அதுக்கப்புறம் அந்த சோபா ஏரியா, ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வேணால் இங்கே க்ளீன் பண்ணுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது விக்ரம் வந்து சொல்கிறாப்புல, சரி ஓகே நான் வந்து எங்களுடைய டீம்மேட்ஸ் கிட்டே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன வேலைகளோ அதை நீங்கள் பண்ணுங்கள், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ அதோடு வந்து முடிஞ்சுது. பட் இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், விக்ரம் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கிறாரு, எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்து அவராக முன் வராரு. பட் பார்வதி வந்து அதை வச்சு நிறைய வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் ஆக்சுவலாக அங்கே நடக்கிற விஷயங்களே வந்து வேறு. விக்ரமுடைய உள்நோக்கமே வந்து வேறு. ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து போயிட்டு இருந்தது. லைவ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அவர் பட்டுன்னு வந்து சொல்லியிருக்கலாம், சரி ஓகே அவங்களுக்கு வந்து ஒர்க் அதிகம், 2 பேர் தான் வந்து இருக்காங்க, ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். பட் அவ்வளோ தூரம் வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி சண்டையெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார் ஒன்று. அதுக்கப்புறம் மனசு மாறிடுச்சின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்ப்பாக வருவேன், ஆனால் அந்த ஏரியாவை மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாப்பில். ஸோ அதுக்கு நீங்கள் வராமலே இருக்கலாம் அப்படின்றதான் வந்து பார்வதியோட ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக எங்கே அதிகமான வேலை இருக்கோ அங்கே ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா தானே எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து கூட்டிடலாம், அங்கே வேலையும் இல்லை பெருசாக, ஸோ அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோம், எங்கே ஹெல்ப் வேணுமோ அங்கே தானே செய்யணும் அப்படின்றது தான் பார்வதியோடைய கண்ணோட்டமாக வந்து இருக்குது.
பட் இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் விக்ரமோடைய கேம் ப்ளே அப்படிங்கிறது வேறு மாதிரி ஒரு கேம் ப்ளேவாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது கிரெடிட்ஸ் திருடுறது அப்படின்னு சொல்லி கமருதீன் அவர்கள் வந்து சொல்லுவார் அடிக்கடிக்கு. யாரை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் கிரெடிட் திருடுறது. ஓகேங்களா? அதாவது நிறைய வேலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்யாமல், வேலை கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வேலையும் செஞ்சுட்டு, இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளும் செஞ்சோம் அண்ட் அவங்களுடைய வேலைகளும் நாங்கள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறது அண்ட் கிரெடிட்ஸை வந்து திருடுறது. நீங்கள் மட்டுமே செஞ்சிட்டிங்களா, நானும் தானே வந்து செஞ்சிட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு கேமை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் அடிக்கடிக்கு பயன்படுத்துவார். ஸோ அதனால் மட்டும் தான் சொல்கிறேன். மேபி அவருடைய நோக்கங்கள் உண்மையாக கூட இருக்கலாம் அண்ட் அது நேர்மையாகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பட் கேம் வைஸ் பார்க்கும்போது இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்த நாமினேஷன்ஸ் வந்து வருது. ஸோ அந்த நாமினேஷனில் ஒரு சில குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஆதிரை இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுடைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஐ கான்டாக்ட்லேயே வந்து சுத்தமாக வந்து கிடையாது. அவங்க எதுவுமே வந்து யார்கிட்டையும் வந்து பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க, குறிப்பாக எங்ககிட்ட எல்லாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அமித் அவர்கள் வந்து இருக்காங்களே, ஒரு பாயிண்ட் சொன்னால் அந்த பாயிண்ட் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறதே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அமித் அவர்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கமருதீன் அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்சனலாக வந்து இருக்காங்க. பிரஜன் போனது அப்போ வந்து ஸோ அவங்க வந்து பெருசாக வந்து அதிலேருந்து வெண்ட் அவுட் வந்து ஆகவே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவுக்கு அவங்க இருக்கிறதுக்கான கேப்பபிளே இல்லை அப்படிங்கிறத கமருதீன் அவர்கள் போட்டு நெத்தி அடி மாதிரி பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுருவாப்புல. அதுக்கடுத்து எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொழந்துருப்பாருல. மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு நியாயத்தை வந்து பேசுவாப்புல, அவருக்குன்னு வரும்போது உடுமச்சா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே வந்து இருப்பாப்புல. ஸோ அப்படிப்பட்ட வேலைகள் வந்து எப்ஜே அவர்கள் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கனி அவர்கள் வந்து இருக்காங்களா, ஸோ கனி அப்படின்னு சொல்லி சும்மா ஒன்றும் பேர் வர கிடையாது. அதனால் அவங்கள பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். சாண்ட்ரா அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க. சோகமாகவே எப்போதும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த சோகம் வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணுறாங்க, ரொம்ப நாட்களாக வந்து இழுத்துகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மீனிங்கில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தேவையில்லாத கத்துறாங்க. ஓகேங்களா? அனுதாப அலையை வந்து பார்த்திங்கன்னா வீசுகிறாங்க, அனுதாப அலையை வீசுகிறாங்க அப்படின்றது, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது மக்களே. இதுக்கு பேர் தான் கன்னிங் அப்படின்னு சொல்கிறது. அனுதாப அலையை வீசுகிறாங்க அப்படின்றது வந்து என்ன சொல்லுங்கள்? அப்போ கேமுக்காக அனுதாப அலையை வந்து வீசுகிறாங்க அப்படின்றத தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் மீன்ஸ் சாண்ட்ரா ஹேவ் நோ எமோஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கனி அவர்கள். ஸோ அதுக்கடுத்த கமருதீன் அவர்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தவறான உதாரணத்தோடு வந்து இருக்காங்க, நிறைய பெண்கள்கிட்ட சண்டை போட்டிருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கமருதீன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதன் காரணமாக அந்த ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நாமினேட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த விதமான பர்சனல் கஞ்சஸோ இல்லை வந்து பர்சனல் திங்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரி ஓவர் வந்து ஒன்றுமே கிடையாது சாண்ட்ராவுக்கும் எனக்கும். பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்டாக பேசுகிறேன் இல்லை டைரெக்டாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வேறு விதத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை புரிய வைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் அப்படி வந்து கிடையாது, வெளியே போனாலையும் இந்த உறவு வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு குத்திருப்பாங்க சாண்ட்ரா அவர்களை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து இருந்தது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க 2 பேருடைய ஃபைட்டுக்காக தான் இந்த வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நாட்கள் வந்து பேச்சுவார்த்தையிலே வந்து இருந்தது. சாண்ட்ரா அவர்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆட்கள் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் திவ்யா அவர்கள் வந்து பேசாமல் வந்து இருந்தாங்க. பட் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே முட்டுது. ஓகேங்களா? சாண்ட்ரா அவர்கள் திவ்யா மேலே மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது திவ்யாவால் புரிஞ்சிக்க முடியுது. பட் என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ வரைக்குமே முழுமையாக வந்து புரியல. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் அவமானப்படும் பொழுது சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பொறுத்துட்டு இருந்தால் வேலைக்காகாது, இப்போ இதுக்கப்புறம் நம்ம பொங்கி எழுணும் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து சாண்ட்ராவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் இவங்க 2 பேருடைய கிளாஷ் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் 11 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, அமித், எப்ஜே, கமருதீன், அரோரா, ஆதிரை, திவ்யா, சுபிக்ஷா, சபரி, கனி மற்றும் பாரு அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ 11 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. 2 பேர் மட்டும் நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஒன்று வந்து கானா வினோத், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ரம் அவர்கள். கானா வினோத் வந்து கேப்டன் ஆனதுனால அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அண்ட் விக்ரம் அவர்களை யாருமே வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணவே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஓப்பன் நாமினேஷன் வந்து நடந்தது. 1 2வது ஒரு ஓட்டுகள் இருந்தால் கூட அவங்கள வந்து நாமினேஷன் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமோடைய பேரை வந்து சொல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஆட்களுடைய கேமிங் சென்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அமித்தை போட்டு அடின்னு வந்து அடித்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்துடுது இருக்கும். ஏன்டா அமித்தை போட்டு அடிக்கிறீங்க, ஏன்டா ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கானா வினோத்தை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சம்மந்தமே இருந்திருக்காது. நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா பேச வேண்டியது அவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் என்னடா இவங்க 2 பேரும் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விக்ரம் அவர்கள் வந்து இருக்கார்ல, அந்த ஆள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு இந்த ஆதிரை அப்படின்ற ஒரு கேஸில். அந்த கேஸை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை. சரி, இந்த ஒரு ரீசனை சொல்லி அவரை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜென்ரலான நாலேஜ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே அவங்களுக்குள்ள வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த கேம் பிளேவை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு 0 தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பாயிண்ட்டே வந்து கொடுக்க முடியாது. பட் பாரு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி விக்ரம் வந்து வராமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லியிருந்துருக்கணும். யாராவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்லாமல் வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நல்லா வெல் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து ஓட்டிங்ஸை போட்டிருக்காங்க. கனி அவர்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கனி அவர்களுக்கு இந்த வாரம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஓட்டிங் முடிவுகள்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சண்டை வந்து வருது கனி அக்காவுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா அக்காவுக்கும். ஸோ சாண்ட்ரா அவர்கள் வெளியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து கிச்சன் டீமில் வந்துருக்காங்க இல்லையா? ஸோ சாரி, வெஷல் வாஷிங்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து வாஷ் பண்ணும்போது இது யாரோட இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இது சாண்ட்ராவது அப்படின்னு வந்து சொல்லும்போது, சாண்ட்ரா அவர்களை கூப்பிடுங்க, இதை வந்து வாஷ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து இது தலைவர்கிட்ட சொன்ன உடனே அதை ப்ரொலாங் பண்ணி அதை உடனே வந்து இமீடியட்டாக செய்ய வைக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. சாண்ட்ரா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்கள், நான் இதை மட்டும் தான் வாஷ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்கலாம் கனி அவர்கள். பட் அது இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. வெளியே இருந்த சாண்ட்ராவை கூப்பிட்டு வந்து அதை காமிச்சு இது பண்ணும்போது, அப்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் வந்து நான் வாஷ் பண்ணல, ஸோ அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. பட் தலைவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க, தலைவரை பார்த்து தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கனிக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன இவங்க ரெஸ்பாண்டே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம அவங்கள பார்த்து தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம், என்ன தான் இருந்தாலும் ஆளை பார்த்து இவங்க பேச மாட்டாங்களா, என்ன அவ்வளோ இதாக அவங்களுக்கு சி அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்கள் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, சி வாப்போன்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அந்த லேடி ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். கனி அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்க வந்து சரியே இல்லை, என்ன இவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்குது, யார் வந்து அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.